Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வருகிற 60 நாட்கள் அது ஒரு நிர்ணயம் பண்ணிக்கொள்வோம். அதிகமாய் ஜெபிக்கணும். இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், அதை நேசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து இதில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். சரி, இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை, ஒரு புதிரை, டீகோடிங் மிஸ்ட்ரீஸ், அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். புதிர்களிலே மறைந்திருக்கிற ரகசியங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே சண்டே கிளாஸ் பிள்ளைங்க தயவு செஞ்சு போங்க. புதிர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே 8 காரியங்களை நாம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். 8 புதிர்கள். இன்னும் நிறைய இருக்குது. தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் பல வருஷங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய காரியங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியங்கள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்பட்டது. உவமைகளிலிருந்து சொல்லப்படுகிறதான அநேக ரகசியங்கள் இருக்கிறது. ஆகையினாலே பல வருடங்களாகவும் நம்ம இதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். சரி, இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு புதிரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். there's a different mystery today. இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த தலைப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். லேவியராகமம் 16வது அதிகாரம் 14வது வசனம். லேவியராகமம் 16வது அதிகாரம், லேவியராகமம் 16-14, 16-14. லேவியராகமம் 16-14 எடுத்துட்டீங்களா? இந்த அதிகாரம் முழுசுமே பிரதான ஆசாரியன் வருடத்தினுடைய ஒரு நாள்ல முழு தேசத்தினுடைய பாவத்திற்காக பாவ நிவர்த்தி செய்கிற ஒரு சில ஒழுங்குமுறைகளை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருந்தார். அதுல உள்ள ஒரு பாட்டு தான் ஒரு வசனமா நம்ம வாசிக்க போறோம். 14 வசனத்தை வாசிக்கலாமா? பின்பு சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து, அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்க எங்களோடு கூட இந்த நாளில் பேசுங்க. ஆவியானவர் எங்களுக்கு போதகராய் வந்து கற்றுக் கொடும். மறைந்திருக்கிற ரகசியங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். மனக்கண்கள் திறக்கப்படட்டும். எங்களுடைய செவிகள் உணர்வுள்ளதாக இருக்கட்டும். சிந்தையும் இருதயமும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதாக இருக்கட்டும். நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். கவனமுள்ள இருதயத்தை தாரும். நீர் மாத்திரம் உயர்ந்துரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ இந்த பகுதியில் நாம் பார்த்தது ஒரு ப்ரொசீஜர். அது ஒரு பலி செலுத்துறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த பலி செலுத்துறதுக்கு ஒரு காரியத்தை அவர் சொல்றார். இரத்தத்திலே கொஞ்சத்தை எடுத்து அதை கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து, அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். ஸோ இங்க பார்க்குறோம், கிருபாசனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிருபாசனம்னா என்னன்னா, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதான அந்த இடம் தான் கிருபாசனம்னு சொல்றோம். இப்போ இந்த கிருபாசனத்துக்கு பக்கத்துல நின்று ஒரு காரியத்தை இந்த பிரதான ஆசாரியர் செய்யறாரு. என்ன அப்படின்னா, பலி செலுத்துறார். பலி செலுத்திட்டு ஒரு ரத்தத்தை எடுத்து தெளிக்க சொல்றாரு. அந்த ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறதுல 2 காரியத்தை சொல்றாரு. முதலாவது, கிருபாசனத்தின் மேல், டுவர்ட்ஸ் தி ஆர்க் ஆஃப் த டேபர்னாக்கிள், உடன்படிக்கை பெட்டிக்கு நேராக. அடுத்ததா, ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக. இப்ப நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறதான இந்த புதிர், இதனுடைய பெயர், இன்னைக்கு நாம் பார்க்க போறதான புதிர், the mystery of the east and the west. கிழக்கு மேற்கின் புதிர், the mystery of the east and the west. சரி, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமக்கு 4 திசைகள் இருக்கு. ஆமா தானே? என்னென்ன திசை இருக்குது? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த 4 திசைகள். இப்போ இது இல்லாமல் நிறைய சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட்லாம் நிறைய சொல்லுவாங்க. சரி, அது போகட்டும். நமக்கு 4 திசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஹீப்ரூல, எபிரேய பதத்துல இந்த கிழக்கு அப்படின்றதுக்கு கெடேம் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு திசை. நல்லா கவனிக்கணும்.
திசையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பத்தி உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். அதை வச்சு நம்ம கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுறாருன்றதை நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த கிழக்கு திசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திசை. யாருன்னா யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திசை. சரிங்களா? ஏன்னு சொல்லி சொன்னா, எருசலேம் தேவாலயத்தை கர்த்தர் கட்ட சொல்லும் பொழுது, அதாவது உடன்படிக்கை பெட்டியிலிருந்து ஆரம்பிச்சு ஆசரிப்பு கூடாரம், அதுக்கப்புறம் தேவாலயம், இப்படி எல்லாமே வந்தது இல்லைங்களா? இந்த ஆசரிப்பு கூடாரம், தேவாலயம் எல்லாமே இவங்க எங்க ஆசரிப்பு கூடாரம் போற இடத்துல கட்டிட்டு இருந்தாங்க. தேவாலயத்தை ஒரே இடத்துல நிரந்தரமா எருசலேம்ல கட்டினாங்க. ஆனா கட்டும் பொழுது கர்த்தர் இவங்களுக்கு தெளிவாக சொன்ன ஒரு கட்டளை என்னன்னா, உங்களுடைய ஆலயம்ன்றது எந்த திசையை பார்த்திருக்கணும் தெரியுமா? கிழக்கு திசையை பார்த்திருக்கணும். நான் சொல்றது புரியுதா? நம்மளுடைய ஆலயம் எப்படி கட்டப்பட்டிருக்கணுமா? கிழக்கு திசையை பார்த்து கட்டப்பட்டிருக்கணும். சரி, இப்ப நம்மளது வடக்கு திசையில பார்த்துருக்குது, நம்ம சர்ச்சு தப்பா கட்டிருக்கோம்? இல்ல, கிடையாது. அது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. சரிங்களா? இப்ப கிழக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் எருசலேம் தேவாலயம் கிழக்கு நோக்கி தான் கட்டப்பட்டிருந்தது. அடுத்ததா இந்த ஆலயத்துக்குள்ள நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கவனிக்கணும் எல்லாரும். என்ன பாருங்களேன், இந்த ஆலயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பலிபீடம் இருக்கு இல்லைங்களா? பலிபீடம் இந்த பலி செலுத்துகிறதான இந்த பலிபீடம் கிழக்கு பகுதியில் இருக்கும். நல்லா கவனிக்கணும். பலி செலுத்துகிறதான பலிபீடம் கிழக்கு பகுதியில் இருக்கும். அடுத்ததா உள்ள கடைசி அந்த தேவாலயத்துக்குள்ள என்ன இருந்தது? கடைசியில அந்த எண்டுல உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அது எங்க இருக்கும்? மேற்கு பகுதியில் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? எங்க நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஈஸ்ட் இல்லையா? சோ என்ட்ரன்ஸ் இப்படி இருக்கு. பலி செலுத்துறது அங்க பலி செலுத்துவாங்க. அப்புறம் இங்க நடுவில் ஒரு சிலதெல்லாம் இருக்கும், சமூகத்து அப்பங்கள், அப்புறம் எரிந்து கொண்டு இருக்கிறதான விளக்கு, இப்படிலாம் நிறைய இருக்கும். 7 குத்து விளக்கு. இதெல்லாம் தாண்டதுக்கு அப்புறம் இங்க மகா பரிசுத்த ஸ்தலம் எந்த பக்கம் இருக்கும்? மேற்கு திசையில இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் என்ன இருக்குதுங்க? உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. சரி, கவனிக்கணும். இப்போ இந்த தேவாலயத்துக்குள்ள நடக்கிறது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருந்தது தெரியுமா? எந்த திசையில இந்த தேவாலயம் கட்டப்பட்டிருக்குன்றத பொறுத்துதான் தேவாலயத்துக்குள்ள எல்லாமே நடந்துச்சு. நல்லா கவனிக்கணும். இப்ப நான் இன்னைக்கு சொல்ல போறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால நல்லா காது கொடுத்து கவனிங்க. தூக்கம் வர மாதிரி இருந்தா எந்திரிச்சு போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, தூங்கக்கூடாது. இப்போ தேவாலயத்துக்குள்ள நடக்கிறது எல்லாமே இந்த 2 திசைகளை பொறுத்துதான் இருந்தது. இந்த 2 திசைகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தேவாலயத்துக்குள்ள நடப்பது ஈஸ்ட் வெஸ்ட், அதாவது கிழக்கு மற்றும் மேற்கு அப்படின்றதனுடைய திசையினுடைய மையத்திலே செயல்படுகிற காரியமாக இருக்கிறது. இப்போ நம்ம இந்த 16வது அதிகாரம் இது என்ன அப்படின்னா, வருஷத்துல ஒரு நாள் நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரதான ஆசாரியர் முழு தேசத்துக்காக என்ன பண்ணுவாரு? பலி செலுத்துவார். அதை டே ஆஃப் அட்டோன்மெண்ட்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்போ இருக்கிறதான இஸ்ரவேலர்கள் அதை யோம் கிப்பூர் என்கிறதான ஒரு பண்டிகையின்படி அந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்போ இவ்விதமா இந்த பண்டிகையை கொண்டாடும் பொழுது இந்த பலி, இந்த வாஸ்தவம் இல்லைங்களா, லேவியராகமம் 16:14 எப்படி பலி செலுத்தி என்ன ரத்தத்தை என்ன பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ரொம்ப முக்கியமா ஒரு டைரக்ஷனை சொல்றாரு. முதல்ல நீ கிருபாசனத்தின் மேல அதாவது இந்த பக்கம் கிருபாசனம் இந்த பக்கம் இருக்கு, கிருபாசனத்தின் மேல தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி கிருபாசனத்துக்கு எதிரில் இருக்கிற திசையில நீ என்ன பண்ணணும்? தெளிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு இல்லைங்களா? சும்மா எதுக்கு ஆண்டவர் சொல்ல போறாரு இல்லையா? இந்த திசையெல்லாம் ரொம்ப பர்டிகுலரா சொல்லியிருக்காருன்னா திசையில ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிரதான ஆசாரியுடைய வேலை என்ன பண்ணுவாரு? வருஷத்துல ஒரு நாள் என்ன பண்ணுவாரு? இங்க பலி செலுத்திட்டு, நடுவில் அந்த பலி செலுத்துற இடத்துல பலி செலுத்திட்டு இந்த பக்கம் போய் கிருபாசனத்தின் மேல ரத்தத்தை அவர் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன பண்ணுவாரு? அந்த ரத்தத்தை 7 தரம் தெளிப்பார். சோ இப்படி நடக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இவர்களுடைய பாவம் நிவிர்த்தி ஆக்கப்படுகிறது. அதுக்காக தான் செய்யப்படுது. எப்படிங்க பாவம் நிவிர்த்தி ஆக்கப்படும்? கிழக்குக்கும் மேற்குக்கும் நடந்து ஒரு மனுஷன் போனா எப்படி பாவம் நிவிர்த்தி ஆகும்? இப்போ அதுக்கு தான் நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போறோம். இப்போ பாருங்க, இந்த பூமி சுத்திட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா, இந்த பூமி மேல வடதுருவம், கீழே தென் துருவம். இந்த பக்கம் ரைட் சைட்ல காம்பஸ் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நீங்க நம்ம ஆபீஸ்ல ஸ்கூல்ல எல்லாம் பார்த்திருக்கோம், அந்த குளோப் இருக்கும் இல்லைங்களா, உலக உருண்டை. அது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த உலக உருண்டையை எந்த பகுதியில பிடிச்சி வச்சிருப்பாங்க? சைட்ல எல்லாம் பிடிச்சிருக்காது. மேல துருவத்துல தான் ஒரு இந்த பக்கம் ஒரு பிடி இருக்கும், கீழே ஒரு பிடி இருக்கும். அப்படித்தானே இருக்குது? மேல ஒரு பிடி, கீழே ஒரு பிடி. ஏனென்று சொன்னால்
வடக்குக்கும் தெற்குக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா போல்னு ஒண்ணு இருக்கு, துருவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த உலகம், நம்ம பூமி உருண்டை இருக்கு இல்லையா, இந்த பூமி உருண்டை எதை வைத்துதான் சுத்துது? மேல தென் துருவத்தையும் மேல வட துருவத்தையும் கீழே இருக்கிறதான தென் துருவத்தையும் வைத்துதான் என்ன பண்ணுது? பூமி சுழன்று கொண்டு இருக்கிறது. ஆனா நீங்க கவனிக்கணும், கிழக்குக்கு மேற்குக்கு துருவங்கள் இருக்கா? சொல்லுங்களேன். கிழக்குக்கு மேற்குக்கு துருவம் இருக்கா? இல்ல. ஏங்க, உலகம் இப்படிதானே சுத்துது. உலகம் இப்படியா சுத்துது? உலகம் கிழக்கு மேற்கு டைரக்ஷன்ல சுத்தல. ஐ மீன் கிழக்கு மேற்கு டைரக்ஷன்ல சுத்துது. ஆனா நார்த் சவுத் வடக்கு தெற்கு டைரக்ஷன்ல சுத்தல. ஏன்? அங்க துருவங்கள் இருக்கிறது. இப்போ 2 துருவம் இருக்கு. மேல ஒரு துருவம், கீழே ஒரு துருவம் இருக்கு. இப்போ மேல இருக்கிற துருவத்திற்கும் மேல இருக்கிறதான வட துருவத்திற்கும் கீழே இருக்கிறதான தென் துருவத்திற்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா? ஒரு தொலைவு இருக்குமா? இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். இப்போ ஒருத்தர் சவுத் டைரக்ஷன்ல போறாரு, தென் துருவத்தின் பக்கம் போறாருன்னா அவர் போய் எங்க போய் முடிவடைவாரு? தென் துருவத்தினுடைய அந்த பகுதியில போய் முடிவார். அங்க ஒரு மனுஷனும் போக முடியாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் தென் டைரக்ஷன்ல இருந்து சவுத் போல்ல இருந்து ஆரம்பிச்சு வட துருவம் பக்கம் ஒருத்தர் போறாருன்னா கீழ இருந்து ஆரம்பிச்சு மேல போனோடனே அங்க அவருடைய பிரயாணம் முடிவடைஞ்சிரும். ஏன்னா துருவங்களை நம்மளால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும், அந்த இடத்துக்கு போக முடியும். அது போல்னு சொல்றோம். ஆனா இப்படி கிழக்கு மேற்கு எடுத்துக்கோங்க. கிழக்கு மேற்கு எடுத்துக்கும் போது அதுக்கு துருவங்கள் முதலாவது கிடையாது. அதனால கிழக்கை போய் உங்களால் ரீச் பண்ண முடியுமா? ஏன்னா கிழக்குக்கோ மேற்குக்கோ துருவம் என்பது ஒன்று இல்லாததுனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டே தான் இருப்போம்? பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நான் சொல்றது புரியுதா புரியலையா? நீங்க பாக்குறத பார்த்தா நான் உங்களுக்கு ஜியோகிராஃபி கிளாஸ் எடுக்கிறேன், நல்லா கவனிங்க. நம்ம வீட்டில் நம்ம ஸ்கூல்ல புவியியல் படிச்சோமா? புவியியல்ல பூமி உருண்டையை படிச்சோமா? பூமி உருண்டைக்கு மேல என்ன இருந்ததுங்க? வட துருவம், தென் துருவம். அதை சுத்தி விட்டா இப்படி சுத்தும்ல, நம்ம டீச்சர் எடுத்து வந்து காமிச்சிருப்பாங்க. அப்படியே கரன்னு சுத்திட்டு இருந்திருக்கும். சரி, இப்போ இந்த மேல இருக்கிற துருவத்திற்கும் கீழே இருக்கிற துருவத்திற்கும் ஒரு தூரம் இருக்கு. ஏன்னா அங்க இருந்து ஆரம்பிச்சா பிளைட்லயோ கப்பல்லையோ நடந்தோ ஏதோ ஒண்ணு பண்ணி கீழ் துருவத்திற்கு வர முடியும். ஆனா தெற்குக்கும் மேற்குக்கும் என்ன கிடையாது? துருவங்கள் கிடையாது. துருவங்கள் இல்லாததுனால நான் தெற்கு திசையை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கிறேன், கிழக்க போய் நான் சென்றடைஞ்சிருவேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். வாழ்நாள் எத்தனை யுகமா சுத்தினாலும் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா பூமியில கிழக்குக்கும் மேற்குக்கும் என்ன கிடையாது? துருவங்கள் இல்ல. சரி, இப்ப ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த துருவங்கள் கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கிறது, வடக்குக்கும் தெற்குக்கும் இருக்கிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் இல்ல. இப்போ இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் ரொம்ப அழகா நமக்கு சொல்றாரு. இப்போ இந்த பிரதான ஆசாரியன் கதைக்கு வருவோம். பிரதான ஆசாரியன் என்ன பண்றாரு? அந்த தேசத்தினுடைய பாவத்தை ஒரு காளையினுடைய பலியில ரத்தத்தை சிந்தி இந்த பக்கம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறதான கிருபாசனத்துல ரத்தத்தை கொஞ்சம் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரத்தத்தை கொண்டு போய் என்ன பண்றாரு? இந்த பக்கம் தெளிக்கிறாரு. எந்த திசைக்கு போறாரு? ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும், கிழக்குக்கும் மேற்குக்கும் போறாரு. சோ அவர் தெளிக்கும் பொழுது என்ன செய்யப்படுதுன்னு சொல்லப்படுது? பாவம் நிவிர்த்தி செய்யப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் எந்த அளவுக்கு தேசத்தை விட்டு அகற்றப்படுதுன்னா, இப்ப நான் சொல்ல வருது புரியுதா? வடக்குக்கும் தெற்குக்கும் அளவு இருக்குது. ஆனா பாவம் நிவிர்த்தி செய்யப்படும் பொழுது, பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அதுக்கு என்ன கிடையாது? அளவுன்றது இல்ல. ஏன்னா மேற்குக்கும் கிழக்குக்கும் என்ன கிடையாது? தூரம் இல்ல. அதனாலதான் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 103 10-12. இப்ப நம்ம படிச்சோம்னா இந்த வசனம் தெளிவா நமக்கு புரியும். என்னத்துக்கு டைரக்ஷனை வச்சு படிச்சாருன்னு எழுதினாருன்னு சொல்லி நான் ரொம்ப நாள் நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனா கர்த்தர் கடந்த நாட்களா என் கண்களை திறந்தார். சங்கீதம் 103 10-12 எடுத்து வாசிக்கலாமா? அவர் நம்முடைய, எடுத்துட்டீங்களா? அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, நல்லா கவனிக்கணும், அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். எவ்வளவு சூப்பரான வசனம் பாருங்க. இப்ப மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரங்க? சொல்லுங்க. வடக்குக்கும் தெற்கும் தூரம் இருக்கா?
இருக்கு, அதை அளவிட முடியும். 1 கிலோமீட்டர் கணக்குல அதை சொல்ல முடியும். ஆனா மேற்குக்கும் கிழக்குக்கும் இருக்கிற தூரத்தை உங்களால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ எவ்வளவு அழகா கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறாரா, மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ள தூரம் எவ்வளவோ அவ்வளவு தூரமாய் என்ன பண்றாரு, நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். எவ்வளவு அன்பான ஒரு ஆண்டவர் பாருங்களேன். தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு அகற்றும் பொழுது இட் இஸ் கான் பியாண்ட் இன்ஃபினிட்டி. நம்முடைய எல்லைகளை விட்டு அவர் என்ன பண்றார், நம்முடைய பாவங்களை அகற்றார். அதாவது நீங்க அதை தேடி பார்த்தா கூட அந்த பாவங்களை என்ன பண்ண முடியாது, நீங்க திரும்ப கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அவருடைய இரக்கம் எவ்வளவு பெருசு பாருங்களேன். அவர் எதுக்குங்க இந்த அளவுக்கு நம்மளை மன்னிக்கணும், யோசிச்சு பாருங்க. நம்மளாம் எவ்வளோ அக்கிரமத்தில் இருந்தோம். என்னை யோசிச்சிங்கன்னா நான் ரொம்ப ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் யோசித்து பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, வெறும் மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் வாக்கு பண்ணுறாரு, கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கிற தூரம் எவ்வளவோ அது எந்த மனுஷனும் இதுவரையும் கண்டுபிடிக்கல. ஏன்னா துருவங்கள் அங்கே இல்லை. அப்போ நீ ஒருவேளை நீ கண்டுபிடிச்சிக்கோ. ஆனால் கண்டுபிடிச்சினா முடியாது, அவன் செத்து போயிடுவான். கண்டுபிடிச்சிட்டே இருந்தானா வாழ்நாள் ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அப்போ இந்த பிரதான ஆசாரியன் இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், யோம் கிப்பூர் என்கிறதான அந்த பண்டிகை நாளிலே அவர் செய்யறது என்னதான் தெரியுமா, இஸ்ரவேலுடைய பாவங்களை. அப்போ அந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, இங்க வருவார், நேரா ஃபர்ஸ்ட் இங்க வருவார், வெஸ்ட்டுக்கு போவார். வெஸ்ட் பக்கம் தான் என்ன இருக்குது, மேற்கு பக்கம் தான் ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. அப்புறம் அங்க போய் ரத்தத்தை தெளிப்பார். வேகமா இங்க நடந்து வந்து என்ன பண்ணுவாரு, இங்க ஒரு 7 தரம் ரத்தத்தை தெளிப்பார். இப்படி பிரதான ஆசாரியன் மேற்குக்கும் கிழக்குக்கும் நடந்து அந்த ரத்தத்தை தெளிக்கும் போது என்ன நடக்குது, இவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் என்ன ஆக்கப்படுகிறது, அவர்களை விட்டு நீக்கப்படுகிறது, அவர்களை விட்டு தள்ளி வைக்கப்படுகிறது. எவ்வளவு தூரம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, எவ்வளவு தூரம் முடியாது, சொல்லவே முடியாது. ஆனா அங்க அடையாளமாக பிரதான ஆசாரியன் செய்த ஒரு காரியம். இப்ப பாருங்க, எதுக்கு ஆண்டவர் நடக்க சொல்லணும். அந்த லேவியராகமம் 16:14 அப்படிதான் இருக்குது. காளையின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் ஒரு தரம் அப்படி தெளிக்கணும், ரத்தத்தை எடுத்து. அப்புறம் அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாகனா முன்பக்கத்துல போய் 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். இப்ப பாருங்க, இது யாருக்காக செய்யப்பட்டது, முழு தேசத்துக்காகவும் முழு இஸ்ரவேலுக்காகவும் சிந்தப்பட்டதான ஒரு காளையினுடைய ரத்தமாக இருக்கிறது. அது விலையேற பெற்ற ரத்தம் கிடையாது, காளையினுடைய ரத்தம். ஆனா இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நல்லா கவனிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில நமக்காக என்ன ரத்தம் சிந்தப்பட்டது, இயேசுவின் ரத்தம். இதுல ஒரு முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை இருக்கு இல்லைங்களா, கொல்கதா மலையில, லிட்டரலா ஹிஸ்டாரிக்கலா அந்த சிலுவையில, அந்த சிலுவை எப்படி பார்த்திருந்ததுன்னா வடக்கு பக்கமாக பார்த்திருந்தது. ஆனால் அவருடைய கரங்கள் ரெண்டும் எந்த திசையை பார்த்திருந்தது தெரியுமா, கிழக்குக்கும் மேற்குக்கும் நேராக அவருடைய கரங்கள் விரிந்திருந்தது. ஹல்லேலூயா. அப்ப அவர் சிலுவையில விரிக்கும் பொழுதே அந்த கையிலிருந்து ஒவ்வொரு சொட்டு ரத்தம் சிந்தும் போதே அவர் என்ன பண்ணிட்டாருங்க, நம்மளுடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அந்த ரத்தத்தை நம்புறவங்களுக்கு என்ன பண்றாருங்க, பாவ மன்னிப்பு அவரு கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்களேன், இதெல்லாம் எதேச்சையா நடந்தது இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ப்ரிசைஸா சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு நுணுக்கமா எல்லாத்தையும் என்ன பண்ணார், ஆண்டவர் பிளான் பண்ணி செஞ்சிருக்கிறார். ஏன்னா தேவன் அவர் எவ்வளவு பெரியவர் இல்லைங்களா, அவருடைய ஞானத்திற்கு நம்மளால பக்கத்துல கூட என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. ஆனா அவர் தன்னுடைய மிகுந்த ஞானத்தினாலே, அனந்த ஞானத்தினாலே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக உருவாக்கினார். ஹல்லேலூயா. உலகம் உருண்டைன்னு சொல்லி நம்ம மனிதர்கள்லாம் சேட்டலைட் அனுப்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்முடைய வேதாகமம் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு இல்லையா, உலக உருண்டை, பூமியின் உருண்டையின் மேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோபுல நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்ப பாருங்களேன், இந்த மேற்கு கிழக்கினுடைய விஷயங்கள்லாம் நமக்கு, நான் உண்மையாலுமே எனக்கு படிக்கும்போது சும்மா ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் எவ்வளோ அழகா இந்த வசனங்களை எழுதியிருக்கிறார் பாங்களேன் அப்படின்னு தேவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். அப்போ வடதுருவம் தென்துருவம் இல்ல, கர்த்தர் நம்மளை எப்படி நம்முடைய பாவங்களை மன்னிச்சாரா, கிழக்குக்கும் மேற்குக்கும் ரெண்டுக்கும் துருவம் கிடையாது. அதனால எவ்வளோ தூரம், இன்ஃபினிட்டி, அது அளவே இல்லை, அளவில்லாத அளவுக்கு அவ்வளோ தூரத்திற்கு என்னுடைய பாவங்களை என்னை விட்டு அவர் அகற்றி விட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ
இந்த ஹீப்ரு நான் சொன்னேன் இல்லைங்களா, கெடேம் என்கிறதான ஒரு வார்த்தை தான் இந்த துருவம், அதாவது ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா, இந்த ஈஸ்டுக்கு பயன்படுத்தப்பட்டது. இந்த கெடேம் என்கிறதான வார்த்தையில இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. எபிரேய பதத்திலே நித்தியமானது என்று சொல்லி அர்த்தம், எவர்லாஸ்டிங். இப்ப கெடேம் என்கிறதான வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு என்னது, ஈஸ்ட்னு அர்த்தம், கிழக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு நித்தியமானது, அழிவில்லாதது, எவர்லாஸ்டிங் என்று சொல்லி அர்த்தம். இப்ப இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அப்படியே சரியா ஆப்டா பொருத்தமா கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 59:19. இனிமே நீங்க கிழக்கு மேற்கு பைபிள் எங்க படிச்சாலும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், கிழக்குக்கும் மேற்குக்கும் என்ன கிடையாது, தூரம்ன்றது கிடையாது. அதாவது தூரத்தை அளவிட முடியாது, அளவற்றது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் ஏசாயா 59:19. அப்பொழுது சேர்ந்து வாசிப்போம். சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். போதும், இப்ப கவனிக்கணும். முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க, மறைகிறதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அஸ்தமிக்கிறதுனா என்னதுங்க, மேற்கு. ஆமா, மேற்கு. இப்ப நல்லா கவனி, ஏங்க ஆரம்பிச்சா ஈஸ்ட்ல இருந்து தானே ஆரம்பிக்கணும்? ஏன் இந்த வசனம்? ஏன்னா அங்கதான் என்ன அந்த டைரக்ஷன்ல தான் என்ன இருந்தது, உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அங்க இருந்தது. everything comes out of the glory of God. எல்லாம் ஆரம்பம் எல்லாமே எங்க இருந்து தான் ஆரம்பிக்குது, எங்க இருந்து ஆரம்பிக்குதுங்க, உடன்படிக்கை பெட்டி. இஸ்ரவேலர்களுக்கு அங்க இருந்து தானே எல்லாமே, அதுதானே முக்கியம். உடன்படிக்கை பெட்டியில இருந்து தான் மத்த எல்லாமே வந்துச்சு. அதனாலதான் இந்த தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுதும் ஏசாயா ரொம்ப அழகா எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு, வெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. சூரியன் அஸ்தமிக்கும் மறையும் திசையிலிருந்து ஆரம்பிச்சு கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை இந்த பக்கம், அதாவது வாசக்கால் வச்ச பகுதி, தேவாலயத்தினுடைய வாசக்கால் இருக்கிற பகுதி, உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் ஜனங்கள் பயப்படுவார்கள். அப்போ அவருடைய நாமமும் அவருடைய மகிமையும் எப்படிப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கும் நடுவுல எப்படிப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது, அளவே இல்லை. அப்போ இந்த பக்கம் அவருடைய நாமங்க, இந்த பக்கம் அவருடைய மகிமை. அவருடைய நாமத்திற்கும் மகிமைக்கும் என்ன கிடையாதுங்க, அளவு என்பது இல்ல. நான் சொல்றது புரியுதா? எப்படி ஈஸ்ட் வெஸ்டுக்கு அவ்வளவு தூரமா நம்முடைய பாவத்தை தேவன் தள்ளினாரோ, அதே போல ஒவ்வொரு திசையிலும் ஒரு சில மகத்துவங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த திசையில அவருடைய நாமம், இந்த திசையில அவருடைய மகிமை. இது ரெண்டுக்கும் நடுவுல இதை ரெண்டையுமே நம்மளால என்ன பண்ண முடியாதுங்களா, அளவிட முடியாது. அதனுடைய கிரேட்னஸ், அதனுடைய மகத்துவத்தை உங்களால வார்த்தையினால விவரிக்க முடியாது. அடுத்த பகுதி பாருங்க. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த வசனம் மாத்திரம் நம்ம படிச்சிருக்கிறோம், இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எதனால வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் நமக்கு கொடியேற்றுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு தெரியுமா? Because we believe that God's name and God's glory, தேவனுடைய நாமமும் தேவனுடைய மகிமையும் அளவு கடந்தது. அதை எண்ணி பார்க்கவே முடியாது. நீங்க மெஷரிங் டேப் வச்சு எண்ணிக்கிட்டே இருந்தா வாழ்நாள் ஃபுல்லா என்னாலும் முடியாது. ஏன்னா அளவு கடந்த அவருடைய நாமமும் அளவு கடந்த அவருடைய மகிமையும் உங்களுக்கு எதிராய் சத்துருக்கள் வரும் பொழுது அவர்களை என்ன பண்ணுமா, கொடியேற்றி உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்களா, அவர் வெற்றியை தர உங்களுக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அப்ப ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வரும்போது கிழக்கு மேற்குன்னா முதலாவது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், என் பாவங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தள்ளி இருக்காரு. ரெண்டாவதா கிழக்குக்கும் மேற்குக்கும் இன்னொரு முக்கியத்துவம் இருக்குது. கிழக்குல என்ன இருக்குது, கிழக்குல என்ன இருக்குது, அவருடைய மகிமை. மேற்குல அவருடைய நாமம். இது ரெண்டுமே நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள்ல நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே, உம்முடைய நாமமும் உம்முடைய நாமத்தின் மகிமையும் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேர் பாவங்கள் மன்னிக்கிறத மாத்திரம் கிழக்கு மேற்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பாவங்களை மன்னிச்சிட்டாரு, ஓகே, சும்மா இருக்க சொல்றாரு, இல்ல, அவருடைய நாம மகிமைக்காக நம்மளை எடுத்து நிறுத்துறாரு. ஹல்லேலூயா. இப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல தான் நம்ம இருக்கிறோம். இந்த பக்கம் கிழக்கு, இந்த பக்கம் மேற்கு, இந்த பக்கம் நாமம், இந்த பக்கம் மகிமை. இது ரெண்டுக்கும் நடுவுல கர்த்தர் நம்மளை நிறுத்தி வச்சு நம் மூலமாக சத்துருவை அவர் என்ன பண்றாரு, மேற்கொள்றதுக்கு வேண்டிய பலனை நமக்கு தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சகரியா 8வது அதிகாரம் 7-8 வசனங்கள். சகரியா 8:7-8.
சேர்ந்து வாசிப்போமா? இதோ கிழக்கு தேசத்திலும் மேற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும், இது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, I will call people from the east and I will call people from the west. I will bring them together to Jerusalem. நான் அவர்களை எருசலேமுக்கு கொண்டு வருவேன். கொண்டு வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன் பாருங்க, ஆண்டவர் ரொம்ப அப்படியே மார்த்தட்டி சொல்ற மாதிரி இருக்கு. அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. So we are caught between the two directions. இரண்டு திசைகளுக்கு நடுவே நாம் இருக்கிறோம். நீங்க எப்படி ஓடினாலும் வடக்குக்கும் தெற்குக்கும் நம்ம போய் சீக்கிரமா நான் சொன்னேன் இல்லைங்களா, வடக்கையும் தெற்கையும் ஈஸியா போய் என்ன பண்ணிடலாம், தொட்டுட்டு வந்துடலாம். ஒரு ஃப்ளைட் கிட்ட இருந்துச்சுன்னா அப்படியே ஃப்ளைட் பிடிச்சி வடக்கு திசைக்கும் இந்த தெற்கு திசைக்கும் போகலாம். ஆனா மேற்குக்கும் கிழக்குக்கும் உங்களால முடியவே முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த டைரக்ஷன்ல இருந்து நான் அவங்க எல்லாரையும் கொண்டு வருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரளான ஜனங்களை நான் ரட்சிப்பேன். ரட்சித்து என்ன பண்ணுவேன்? அவங்க எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பார்கள். ஸோ இந்த ரெண்டு திசைகளுக்கு நடுவில் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? உண்மையும் நீதியுமான பிள்ளைகளா, ஜனங்களா அவங்க இருக்கிறாங்களா? அப்படி இருந்தாங்கன்னா ஆண்டவர் அடுத்து என்ன சொல்றாரு? நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த சயின்ஸ் ரொம்ப படித்தவங்க, அறிவியல் படித்தவங்க, இல்லை கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க, இப்படி நிறைய கேட்டகரி இருக்கா இல்லைங்களா? இவங்க எல்லாமே சொல்லுவாங்க அண்டம் ரொம்ப பெருசு, அண்டம் பால்வெளி இப்படிலாம் நிறைய இருக்கு, மில்கி வே, கேலக்சி இப்படிலாம் நிறைய இருக்கு. இதுல நம்மளுடைய பூமி ரொம்ப ரொம்ப சின்னதுங்க அப்படின்வாங்க. இன்ஃபேக்ட் அது உண்மை. மற்ற எல்லா கிரகங்களை காட்டிலும், நட்சத்திரங்களை காட்டிலும், கோள்களை காட்டிலும் பூமி ரொம்ப சின்னது. அந்த பூமியில தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்ப இந்த பூமி எத்தனை வருஷமா இருந்ததுன்னு நமக்கு தெரியல. ஆனா ஏதோ அதுல ஒரு 80 வருடமோ 100 வருடமோ 120 வருடமோ தேவன் வச்சிருக்கிற காலத்தின்படி நம்ம வாழ்ந்துட்டு நம்ம போயிடுறோம். ஆனா அந்த பூமி என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, எத்தனையோ வருஷமா சுத்திக்கிட்டு. யோசித்து பாருங்களேன், ஒரு நாள் நான் யோசித்திருக்கேன். நான் வாட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக் சேனல் ஒன்று யூடியூப்ல நான் பார்ப்பேன் எப்பயுமே. அதில் எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு தோன்றின ஒரு கேள்வியை அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு பூமி சுழலாமல் நின்று விட்டால் என்ன ஆகும்? இந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? நீங்களாம் யோசிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. இரவு பகல் வராது, அது மட்டுமா? அப்படிலாம் கிடையாது, நிறைய இருக்குதுங்க. ஆக்சுவலா சயின்டிஃபிக்கா பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு சக்தி ஒர்க் ஆகாது. புவியீர்ப்பு சக்தி ஒர்க் ஆகலன்னா எல்லாம் பறந்துக்கிட்டு தான் இருப்போம். எல்லாம் நம்ம பூமியில நம்ம கால் நிக்காது. எவ்வளோ கோளாறு நடக்கும் தெரியுமா? நான் யோசிச்சிருக்கேன், சின்ன வயசுல நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு அழகா ஒரு சயின்டிஃபிக் பதில் ஒன்று கொடுத்துருந்தாங்க, வாட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்களேன், எத்தனையோ 1000 வருஷமா இந்த பூமி என்ன ஆயிட்டு இருக்குது, சுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இது எல்லாவற்றுக்கும் மத்தியில ஆண்டவர் அற்பமான சும்மா வெறுமன ஒரு 80 வயசு வாழ்ந்துட்டு போற ஒரு மனுஷன் மேல ஆண்டவர் கிருபையா அவனை மன்னிச்சு அவனுடைய பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் இருக்கிற தூரமா அகற்றி விட்டு அதுக்கு நடுவில் அவனை வச்சு அவனை நீதியும் உண்மையும் உள்ளவனா அவனை மாற்றி நான் அவனுக்கு தேவனா இருப்பேன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த விஷயத்தை கவனிங்களேன். நான் அவர்களுக்கு தேவனா இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ இது அவருடைய வாயிலிருந்து வந்தது, அவரே சொன்னது. அப்போ தாவீது மாதிரி நம்மளும் சொல்ல முடியும் இல்லையா? மனுஷனாகிய மண்ணான என்ன நீர் நினைக்கிறதற்கும் என்னை விசாரிக்கிறதற்கும் நான் எம்மாத்திரம். Who am I? நான் எம்மாத்திரம், ஒரு அற்பமான மனுஷன். 80 90 ஏதோ ஒரு வருஷம் நான் வாழ்ந்துட்டு நான் போயிடுறேன். ஆனா ஆண்டவர் என்னுடைய பாவத்தை என்ன பண்றீங்க, மேற்குக்கும் கிழக்குக்கும் இருக்கிற தூரமா என்னுடைய பாவத்தை நீங்க என்ன விட்டு அகற்றுறீங்கன்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். பாருங்க, மல்கியா 1:11 வாசிக்கலாமா? இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மல்கியா 1:11 எடுத்துக்கலாமா? மல்கியா 1:11 சேர்ந்து வாசிப்போமா? சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும்.
எல்லா இடங்களிலும் என் நாமத்திற்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நல்லா கவனிக்கணும் பாருங்க. எங்கேயும் காட் என்ன சொல்றாரு, தேவன் என்ன சொல்றாருன்னா, எந்த டைரக்ஷன் சொல்றாரு? சூரியன் உதிக்கிற திசை எங்க? ஈஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அஸ்தமிக்கிற திசை மேற்கு வரைக்கும் என்னுடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய மகத்துவத்திற்கு அளவில்லை. எவ்ரிவேர் உங்க பைபிள்ல நீங்க எந்த இடத்துல கிழக்கு மேற்குன்னு நீங்க பார்த்தாலும் அந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இட் இஸ் ரெஃபரிங் டு லிமிட்லெஸ், அளவற்றது என்கிற ஒரு தன்மையை உணர்த்துக்கிறதுக்காக தான் பைபிள்ல கிழக்கு மேற்குன்ற திசை என்ன பண்ணிருப்பாங்க? பயன்படுத்தியிருப்பாங்க. புரியுதா? இனிமே பைபிள்ல நீங்க எங்க கிழக்கு மேற்கு படிச்சாலும் அங்க நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும்? அது அளவற்ற ஒரு தன்மையை குறிக்கிறதா இருக்கிறது. இப்ப நவம்பர் 1ல இருந்து பைபிள் படிக்க போறோம். இந்த கிழக்கு மேற்குன்னு இருக்கிறதெல்லாம் மாத்திரம் பைபிள்ல ஃபுல்லா அண்டர்லைன் பண்ணிட்டுவாங்க. யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் முடிஞ்ச ஒரு நோட்ல எழுதி வைங்க. நான் அப்படிதான் படிப்பேன். ஒவ்வொரு தாட்டியும் ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை, உதாரணத்துக்கு மகிமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம மகிமை பத்தி நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தரேன். மகிமை பத்தி நீங்க நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நீங்க பைபிள் இந்த 60 நாட்கள்ல முடிக்கும் போது நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? கையில ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. உங்க பைபிள்ல மகிமைன்ற வார்த்தை எங்க இருக்குதுன்ற எல்லாம் மார்க் பண்ணிட்டே வாங்க. அப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போடுங்க. இல்லை உங்களுக்கு பைபிள்ல மார்க் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஒரு நோட் எடுங்க. ஒரு நோட் எடுத்து மகிமைன்ற வார்த்தை எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது. ஏங்க இதெல்லாம் பைபிள்ல கூகுளில் போட்டாலே வந்துடும். கூகுளில் பார்க்கறதுக்காக நான் சொல்ல, நீங்க கத்துக்கிறதுக்காக சொல்றேன். ஈஸியா பார்த்தலாம். கூகுள் வச்சோ ஒத்த வாக்கிய வேதாகமம்னு ஒன்று இருக்குது, நிறைவாழ்வு, நிறைய பைபிள் ஸ்டடி பைபிள்ஸ், அதில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனா நீங்க அதை செய்யணும். மகிமைன்றதை நீங்க மார்க் பண்ணிட்டே வாங்க. எந்தெந்த இடத்தெல்லாம் மகிமைன்ற வார்த்தை பைபிள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்றத ஆராய்ஞ்சு பாருங்க. ஸோ இதுதான் நம்ம கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறதான விதங்கள். ஸோ அந்த மகிமையெல்லாம் நீங்க அப்படி சேர்த்து வச்சு நீங்க அந்த மகிமையெல்லாம் படிச்சு பாருங்க. அந்த மகிமைன்ற இருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ற அந்த வசனங்களை படிச்சு பாருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கூட அந்த காரியங்களை பேசுவார். இப்ப பாருங்க, மல்கியால இவர் என்ன சொல்றாருன்னா, என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும். எந்த இடம்? எந்த டைரக்ஷன்? கிழக்கு மற்றும் மேற்கு, இந்த ரெண்டு திசைக்கும் நடுவுல. அடுத்ததா எல்லா இடங்களிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு டைரக்ஷனுக்கு நடுவுல லிமிட்லெஸ்ஸா என் நாமத்திற்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு செலுத்துகிற துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், ஒவ்வொரு நாளும் நீங்க ஏசப்பாவை துதிக்கிறீங்க இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கிறீங்க இல்லைங்களா? இது எல்லாமே எப்படி போகுதுங்களா? அவருக்கு உகந்த தூபமும் சுத்தமுமான காணிக்கையாக செலுத்தப்படுகிறது. ஏன்னா நம்ம இந்த ரெண்டு டைரக்ஷனுக்கு நடுவுல, அளவில்லாத ரெண்டு திசைகளுக்கு நடுவுல நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ கர்த்தர் உங்களை கிழக்கு மேற்கு திசைக்குள்ள உங்களை வச்சிருக்கிறார்னா அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கை மூலமா அவர் என்ன தெரியுங்களா பண்ணணும்னு ஆசைப்படுறாரு? உங்க வாழ்க்கை மூலமா அவர் மகிமை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. God has placed you in between east and west so that the glory of God might be revealed through your lives. கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவே உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உங்களை உயிரோடு எதுக்கு திரும்ப வச்சிருக்கிறாரு? கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்படணும். Hallelujah. மகிமை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தருடைய மகிமை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன வேணா சாதிங்க, கோடி கணக்காக சொத்து சேர்த்து வைங்க, வீடை கட்டுங்க, மாளிகை கட்டுங்க, என்ன பிரதமரா கூட ஆயிக்கோங்க. நீங்க முடிஞ்சா எம்எல்ஏ எம்பியா நின்று பிரதமர் கூட ஆகி காமிச்சிருங்க. ஆனா உங்க வாழ்க்கையில மகிமை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப கர்த்தர் நம்ம இரண்டு திசைகளுக்கு நடுவில் வைத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? we should seek out his glory. அவருடைய மகிமையை நாம் தேட வேண்டும். அவருடைய மகிமையை நம்ம வாஞ்சிக்கணும். ஏன்னா அதற்காக தான் அளவில்லாத இந்த ரெண்டு திசைகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். இன்னும் ரெண்டு வசனங்களை வாசி நம்ம முடிக்க போறோம். மத்தேயு 8வது அதிகாரம் 11வது வசனம். வாசிக்கலாமா? மத்தேயு 8:11. அநேகர், சேர்ந்து வாசிப்போம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். இப்ப இதை வந்து இஸ்ரவேலர்கிட்ட சொல்றார். இப்ப இஸ்ரவேலர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மேசியான்றவர் எங்களுக்கு தான் சொந்தம், அது இஸ்ரவேல்ல வரப்போற இந்த சந்ததி தான் மேசியாவை நம்பி பரலோகத்துக்கு போவாங்க, சீயோனுக்கு போவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஜீசஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, தம்பிகளா அப்படி கிடையாது.
இட் டஸ் நாட் ஒர்க் தட் வே. அவ்விதமா கிடையாது. என்ன அப்படின்னா, கிழக்கு மேற்குல இருந்து நிறைய பேர் வருவாங்க. நீ நினைக்கிற மாதிரி வெறும் இஸ்ரவேலன் மாத்திரம் வரப்போறது இல்லை. பாருங்க, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட எவ்வளவு எரிச்சல் வந்திருக்கும் பரிசேயர் சதுசேயருக்கு. நாங்க தானே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததி. அதென்ன எவனோ ஒருத்தன் வந்து எங்க முற்பிதாவோட டேபிளுக்கு சரி சமமா உட்காந்து சாப்பிடுவானா? இதுதான் அவனுங்களுக்கு வந்த ஆத்திரம், இதுதான் அவனுங்களுக்கு வந்த கோபம். இப்ப பாருங்களேன், ஏசப்பா ரொம்ப அழகா சொல்றாரு, புறஜாதிகள் ஆகிய நம்மளையும் எங்கேயோ தூரமான ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ரத்தத்துல தோன்றின நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்றாருங்களா, நம்மளை ஒன்றாக்கி எங்க கொண்டு வந்து உட்கார வைக்கிறாராம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள். யார் இவங்க? இவங்க இல்லைன்னா இஸ்ரவேலே கிடையாது இல்லையா? இவங்களோடு கூட சரிசமமா உட்கார்றதுக்கு கர்த்தர் நம்மளை எங்க இருந்து கூட்டிட்டு வராராம்? எந்த டைரக்ஷன்ல இருந்து? வடதுருவம் தென்துருவம் இல்ல, கிழக்கிலும் இருந்து மேற்கிலும் இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அளவற்ற மக்கள் வர போறாங்க. நம்ம நினைக்கிறத விட கோடி 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 கோடியான மக்கள் வர போறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஈக்குவலா யாரோட உட்கார போறாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட உட்கார போறாங்க. இது இஸ்ரவேலுங்களுக்கு ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். என்னடா அது? ஏங்க யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்க அப்பா உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை தூக்கி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆத்திரம் வருமா வராதா? சமூகம் வரும். சொத்து கூட விடுங்க, கொஞ்சம் அவங்களுக்கு பச்சமா பேசிட்டாலே நம்ம ஆளுக்கு பொறுக்காது. இப்போ இந்த மாதிரிதான் இஸ்ரவேலர்களுக்குள்ளேயும் கோபம். என்னன்னா, சீயோன்றதும் அந்த மகிமன்றதும் அந்த கர்த்தருடைய யெகோவா தேவன்றவர் அவருடைய மகிமை மகத்துவம் எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏசப்பா என்ன சொல்றாரு? கிடையாது தம்பி, ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு பழைய ஏற்பாடு ஃபுல்லா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தாலும், உங்க சார்பில் நான் யுத்தம் பண்ணி இருந்தாலும், நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? கிழக்கிலும் இருந்து மேற்கிலும் இருந்து எல்லா ஜனங்களையும் கொண்டு வந்து உங்களோடு கூட சரி சமமான என்ன பண்ண போறேன்? உட்கார வைக்க போறேன். ஹல்லேலூயா. இந்த பந்தி தான் நமக்கு இதுதான் இதுக்காக தான் நம்ம வாழ்றோமே. எதற்காக? நித்தியமாய் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதான அந்த மகிமையிலே பங்கடையும்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கிழக்கு மேற்குன்னும் பொழுது we should understand, நம்ம அதை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் என்ன சொல்ல வர்றார்? இன்னும் ஒரு வசனத்தை படிச்சு நம்ம முடிக்கலாம். மத்தேயு 24:27. அவ்வளவுதான், இன்னொரு 5 minutesல முடிக்க போறேன். ரொம்ப ஷார்ட்டான ஒரு மெசேஜ், ஆனா நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. மத்தேயு 24:27 வாசிக்கலாமா? மின்னல், சேர்ந்து வாசிப்போம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பாருங்க, இங்கேயும் ஜீசஸ் வந்து எக்ஸாக்டா இந்த வேர்டை பயன்படுத்துறாரு. இது ஜீசஸே சொன்ன வார்த்தை. ஈஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. சோ எல்லாரும் இப்படி பார்ப்பாங்க, வெளிச்சம் ஒரு நாள் சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டோடைய வருகையா இருந்திருக்கும். இப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ நமக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஈஸ்ட்ன்றது, அதாவது கிழக்கு திசை அப்படின்றது மீட்பு வருகிறதான ஒரு திசையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பதாக திசைகளை குறித்து நான் பேசினேன். கீழ்காற்று, மேல் காற்று, கிழக்கு காற்று, இப்படி நிறைய வடக்காற்று, தென்காற்று, நிறைய காரியங்கள் பேசினேன். யூடியூப்ல அந்த மெசேஜ் இருக்கு, அந்த மெசேஜ் போய் கேளுங்க. இப்போ இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது, ஜீசஸ் ஃபைனலா இப்ப நம்ம எதற்காக நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய வருகைக்காக நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு க்ளூ கொடுக்கிறாரு. இந்த 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 அவருடைய வருகை எப்படி இருக்க போகுதுங்களா? ஈஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, கிழக்குல இருந்து ஆரம்பிச்சு மேற்கு வரைக்கும் இருக்க போகுது. இது செம ஃபாஸ்டா இருக்க போகுது. அதனாலதான் அந்த வார்த்தை என்ன சொல்றாரு அவரு? மின்னல். மின்னல் எப்படிங்க? மின்னல் அப்படியே நீங்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல பாப்பீங்களா? இல்ல நீங்க கேமரா வச்சா ஸ்லோ மோஷன்ல கேப்சர் பண்ணலாம். உங்க கண்ணுல எங்க ஸ்லோ மோஷன் இருக்கு? மின்னல் வெட்டும், டக்கு, அவ்வளவுதான். அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிஞ்சிரும். லைட்டினுடைய வேகம் எவ்வளோ யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு கர்த்தருடைய வருகை இருக்க போது. அப்போ இட் இஸ் கோயிங் டு பி வாஸ்ட். அவர் ஏன் கிழக்குல இருந்து மேற்க சொல்றாரு? அது பயங்கரமா இருக்கும், அது விஸ்தாரமா இருக்கும், ரொம்ப பெரிதா இருக்கும். அத மனுஷனால கிரகிக்க முடியாததா இருக்கும். அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அவர் ஏன் கிழக்கு மேற்க யூஸ் பண்றாரு தெரியுமா அவருடைய வருகைக்காக? ஏன் நான் மனுஷனால அதை புரிந்து கொள்ள முடியாது. இது இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ராப்சர், கர்த்தருடைய ரகசிய வருகை குறிக்கிறது.
தெசலோனிக்கேர்ல ஒரு வசனம் இருக்குது. அது ரொம்ப டாக்டர்லாம் பேசலாம் வேணாம். ராப்சர் இருக்கு இல்ல அந்த டாக்டர்லாம் வேணாம் நமக்கு. ஆனா நம்ம நம்புகிற ஒரு காரியம், கர்த்தர் ரகசிய வருகையில வந்து தம்முடைய சபையை என்ன பண்ண போறாரு? சேர்த்து கொள்ள போறாரு. அப்போ அந்த ரகசிய வருகை எப்படி இருக்க போதுங்க? என்ன டைம்ல நடக்க போகுது? 1 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்ற கவுண்ட் டவுன் கொடுக்குறாரா? இல்ல கவுண்ட் டவுன் கொடுத்து வர இல்ல, எதுவுமே கிடையாது. அது ஒரு ஃபிராக்ஷன், அவ்வளவுதான். ஒரு மின்னல் வேகத்துல அவர் வருவாரு. விஸ்தாரமா அவருடைய வெளிச்சத்தை பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தா மக்கள் எல்லாம் காணாம போயிருப்பாங்க. நீங்களும் நானும் அதுல காணாம போயிடணும்னு சந்தோஷம் நம்ம ஜெபிக்கணும். அதுக்கு தான் ஆயத்தப்படுறோம். காணாம போயிட்டா அப்புறம் என்னங்க ஆகுறது? அதுதான் கைவிடப்பட்டு போக வேண்டியதான் அப்புறம். சரிங்களா? காணாம போறது வேற, பரலோகத்துக்கு போறது வேற. சோ இந்த கிழக்குல இருந்து ஆரம்பிச்சு மேற்குக்கு மின்னல் வெட்டும் போது நம்மளுடைய ஒரு நொடி பொழுதுல நம்ம என்ன ஆயிடுவோங்களா? மறுரூபமாக்கப்பட்டு இந்த மாம்ச சரீரம் மாறி மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு ராஜாவோடு கூட நம்ம என்ன ஆயிடுவோம்? மின்னல் வேகத்துல நம்மளும் போயிடுவோம். மின்னல் அடிக்கும், கிழக்குல இருந்து மேற்குக்கு மின்னல் அடிக்கும், மின்னல் வேகத்துல நம்மளும் போயிடுவோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க? தேவனுடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணும். ஹல்லேலூயா! எப்ப இருக்குதுன்னு நமக்கு தெரியல. நம்முடைய மரணமோ இல்ல தேவனுடைய வருகையோ எது சமீபமா இருந்தாலும் அவருடைய மகிமைக்கு பாத்திரவானாய் நான் இருக்கிறேனா? God has kept you for a purpose. கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில கர்த்தர் ஒரு நோக்கத்தோட உங்களை வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்க மூலமா கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா! அதுதான் நம்ம அந்த சாதனையை சாதிக்கலனா நீங்க என்ன பண்ணாலும் பிரயோஜனமே கிடையாது. உங்க வாழ்க்கையில் நீங்க செய்யக்கூடிய பெரிய சாதனை என்ன தெரியுமா? நான் ஊழியக்காரனா இருக்கிறது இல்லை, இவர் ப்ரொஃபஸரா இருக்கிறது இல்லை, இல்லை இவர் ஊழியக்காரரா இருக்கிறது கிடையாது. வாழ்க்கையில செய்யக்கூடிய பெரிய சாதனை கர்த்தருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். We should carry the glory of God. கர்த்தருடைய மகிமையை சுமந்து செல்லணும், கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தணும். இதற்காகவே கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவுல ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. ஒருவேளை 2 சைடும் துருவம் இருந்துச்சுன்னா நம்ம யாரும் மத்தியில் இருந்திருக்க மாட்டோம். ஆமா தானே? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த நம்ம குளோப்ல பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டர்னு ஒரு கோடு ஒன்று இருக்கும். ஈக்குவேட்டர்னு என்னது? பூமியை சரி சமமா பிரிச்ச ஒரு கோடு. நடுவில் இருக்கிறதான அது சும்மா ஒரு இமேஜினரி லைன். நான் சின்ன வயசுல நான் யோசிச்சிருக்கேன் ஜியாகிரபி நடத்தும் போது, நிஜமாலுமே பூமியில எவனோ கோடு போட்டுக்கிட்டே போயிருந்திருக்கான் நடுவில் ஃபுல்லா. இந்த மாதிரிலாம் நான் நினைச்சிருக்கிறேன் புவியியல் படிக்கும் போது. ஆனா அது ஒரு இமேஜினரி லைன். அதாவது நம்ம வந்து புவியியலுடைய அந்த அமைப்பை புரிஞ்சுக்கிறதுக்காக நார்த்து சவுத்துன்னு பிரிக்கிறதுக்காக தான் அந்த ஒரு சும்மா குளோபலையும் மேப்லையும் அந்த லைன் இருக்கும். நிஜத்துல எந்த கோடும் கிடையாது. இப்போ இது ரெண்டுக்கும் நடுப்பகுதின்னு இருக்கு. ஆனா ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு ஏதாவது மையம்னு இருக்கா? இல்ல. ஆனாலும் அதுக்கு அளவு இல்லாததுனால கர்த்தர் நம்மள எங்க தெரியுமா வச்சிருக்கிறாரு? நம்ம ஒவ்வொருத்தருமே ஈஸ்ட் அண்ட் வெஸ்டோடைய சென்டர்ல இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். வடக்கும் தெற்குக்கும் விட்டுருங்க, அது மேட்டரே கிடையாது. ஆனா கர்த்தர் நம்மள கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் வச்சு, நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க இருக்கிற டைரக்ஷன் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டுக்கு சென்டர், நான் இருக்கிற டைரக்ஷன் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டுக்கு சென்டர். இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் 2 பெரிய திசைகளுடைய மையத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம். 2 காரியம். ஒன்னு அவருடைய மகிமையை வெளிப்படுத்த, இன்னொன்னு அதே திசையிலிருந்து கர்த்தருடைய வருகை மின்னலை போல வரும் பொழுது இம்மீடியட்டா ஆண்டவரே ஐ எம் ரெடி, நான் ஆயத்தம் ஆண்டவரே, உம்மோடு கூட நான் பறந்து வந்து விடுகிறேன். ஹல்லேலூயா! அப்ப இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அவர் அகற்றி விட்டு இருக்கிறார். அப்போ இந்த அளவு கடந்தது அப்படின்றது பாவங்கள் மாத்திரம் இல்லை. எதுக்காக என் பாவத்தை மன்னிச்சாரு? அதே அளவு கடந்த அந்த டைரக்ஷன், 2 டைரக்ஷனுக்கு நடுவில் என்ன வச்சு to represent his glory, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாகவே 2 திசைகளுக்கு நடுவில் என்ன வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா! மூணாவதா பார்த்தோம், இந்த 2 திசைக்கு நடுவில் இருக்கிற நம்போ எப்ப வேணாலும் ஈஸ்ட்ல இருந்து வெளிச்சம் சட்டால்னு வரலாம். அப்ப எப்பயுமே அந்த ஃபிளாஷ், அந்த மின்னல் வர்றதுக்காக ஆயத்தத்தோட நம்ம காத்திருப்போம்னு சொல்லி சொன்னா, கர்த்தருடைய மகிமையை பெற்றிருப்போம்னு சொல்லி சொன்னா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரங்கள் நம்முடைய பாவம் அகற்றப்பட்டிருக்கும்னு சொல்லி சொன்னா, அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா! நான் சொல்றது புரிஞ்சதுங்களா? நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு ரொம்ப என் வாழ்க்கையில இன்னைக்கு தான் சுருக்கமான மெசேஜ் கொடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன்.
ஆனா நீங்க முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டிய 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். கிழக்கு மேற்கு, இந்த திசைகள் பத்தி சொல்லியிருக்கேன். 3 காரியங்கள். 1, கிழக்கு மேற்குக்கு தூரமா நம்முடைய பாவங்கள் அகற்றப்படுது. 2வது என்ன சொன்னேன்? கிழக்கு மேற்குக்கு தூரமா, அவ்வளவு தூரத்துல அந்த மையத்துல நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிறார். எதற்காக? மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக. 3வதா, கிழக்கு மேற்கு தூரத்துல நம்ம எதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வருகை மின்னலை போல கிழக்கிலிருந்து வருகிறதுக்காக நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப நீங்க கர்த்தர் இடத்துல நீங்க கேட்கணும், கர்த்தாவே என்னுடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரமா என்னுடைய பாவங்களை நீர் அகற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுடைய பாவங்கள் இன்னும் உங்க மனதில் இருக்குன்னு சொன்னா இப்ப சொல்லுங்க, கர்த்தாவே என் பாவங்களை நீங்க மன்னிச்சு கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கிற தூரமா, அவ்வளவு தூரமா என்னுடைய பாவங்களை என்னை விட்டு நீங்க அகற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என்னுடைய பாவங்களை என்னை விட்டு நீர் அகற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்களை மன்னித்து என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீர் என்னுடைய வாழ்க்கையை விட்டு பாவங்களை அப்புறப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியிலே உம்முடைய மகிமையை பிரதிபலிக்கும்படியாக என்னை நீர் இந்த மையத்தில் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியிலே உம்முடைய மகிமையை அப்பா பிரதிபலிக்கிறவனாய் நீர் என்னை இந்த நாளிலே மாற்றுவீராக. அதற்காகவே இந்த 60 நாட்கள் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதற்காகவே நாங்கள் உம்முடைய வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். அதற்காகவே மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் காத்து ஜெபிக்கிறோம். ஆகையினால இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்க கர்த்தருடைய மகிமையை பிரதிபலிக்க வேண்டிய விதங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எந்தெந்த காரியத்துல நாங்க மகிமை இழந்திருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்கள்ல நாங்க மகிமை இழந்திருக்கிறோமோ அந்த காரியங்களிலே கர்த்தர் எங்களுக்கு உணர்த்துதலை தாங்க. எதுல நாங்க ஆண்டவரே நாங்க மகிமையை தொலைச்சிட்டோன்றதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அந்த காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்துல வந்து நாங்கள் காத்திருந்து ஜெபிக்க, இழந்து போன அந்த மகிமையை நாங்க திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இழந்து போன மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தாவே இழந்து போன மகிமையை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். அதற்காகவே கிழக்குக்கும் மேற்குக்கும் மையத்தில் எங்களை நீங்க வைத்திருக்கிறீங்களே. We want to receive your glory, Lord. உங்களுடைய அப்பா மகிமை வெளிப்பட முடியாத பகுதிகளை கர்த்தர் எங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வருகையின் நாட்கள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. கிழக்கிலிருந்து மேற்குக்கு மின்னல் வருவதை போல உம்முடைய வருகை இருக்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிச்சோம். அதன்படி ராஜா இந்த நாளிலே நாங்கள் இந்த காரியத்தை புரிந்து கொள்ளுகிறோம். நாங்கள் இந்த நாளிலே பரிசுத்தமாய் உம்முடைய வருகைக்காக மனுஷகுமாரன் நீர் வெளிப்படும் நாளிலே நாங்கள் ஆயத்தத்தோடு காத்திருக்க, அந்த இமை பொழுதிலே நாங்கள் மறுரூபமாக்கப்படும்படி இந்த நாளில் உங்க சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோம். உம்முடைய மகிமையின் பாத்திரங்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக. உம்முடைய மகிமையின் பாத்திரங்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக. எல்லாரும் கேட்கலாமா? முடிந்தால் எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய மகிமையின் பாத்திரமாய் நீர் என்னை மாற்றுவீராக. உம்முடைய மகிமையின் பாத்திரமாய் என்னை மாற்றுவீராக. எனக்கு இந்த திசைகள் பத்திலாம் தெரியாது, ஆனா இன்னைக்கு இந்த 2 திசையை நீங்க பேசினதுக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. இந்த 2 திசையை பத்தி எங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தினதான ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. ஆகையினால குற்ற உணர்ச்சியோடு நாங்க இல்லாம, குற்ற உணர்வோடு இல்லாம, கர்த்தர் எங்களுடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரமாய் அகற்றிவிட்டீர் என்கிறதான தைரியத்தோடு, நிச்சயத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்திலே மகிமைக்காக காத்திருக்கிறவர்களாய் இந்த நாளிலே எங்களை மாற்றுவீராக. எங்கள் கைகளை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே கர்த்தருடைய மகிமை எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையை நிரப்புவதாக, எங்கள் குடும்பத்தை நிரப்புவதாக, எங்கள் ஊழியத்தை நிரப்புவதாக, எங்கள் வீட்டை, எங்களுடைய தொழிலை, எங்களுடைய கையின் பிரயாசங்களை, படிப்பை, பிள்ளைகளை, எதிர்காலத்தை, திருமண வாழ்க்கையை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம். இதற்காகவே ஒரு நோக்கத்தோடு எங்களை கர்த்தர் உருவாக்கி இந்த 2 திசைகளுக்கு நடுவில் நீங்க எங்களை வச்சிருக்கிறீங்க. ஆகையினால் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் மகத்துவமான மாற்றங்களை, அதிசயங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்ய நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க. இந்த வர்ற நாட்கள்ல, இந்த 60 நாட்கள் இன்னும் அதிகமாய் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து, அதிகமாய் ஜெபிக்க, உங்களுடைய சித்தத்தை செய்ய, இன்னும் அதிகமா உங்க வசனத்தை வாசிக்க, தியானிக்க, உங்க சமூகத்தில் காத்திருந்து உங்களுடைய மகிமையை நாங்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் மாத்திரம் இந்த நாளிலே உயர்ந்திருப்பீராக. எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய நாம மகிமைக்காக எழுப்பி நின்று
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். Praise the Lord.